ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டுக்கு போக குலதெய்வம் கோவில்ல இருந்து இதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் அமையுங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. பொதுவாக மனிதனாக பிறந்த அனைவருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். அப்படி உள்ள பல ஆசைகளை ஒன்று தாங்க இந்த சொந்த வீடு வாங்க வேணும், அப்படி இல்லைன்னா கட்ட வேணும் அப்படிங்கிற ஆசை. நம்ம அனைவருக்குமே உள்ள ஒரு பெரிய கனவு என்றால் அது சொந்த வீடு வாங்குவது அப்படின்லாம் கட்டுவது தான். சொந்த வீடு என்பது எல்லோருக்குமே எளிதாக அமைந்து விடாதுங்க. அதற்கென்று ஒரு யோகம் அவங்களோட சுய ஜாதகத்தில் இருக்க வேணுங்க. அதனால வீடு கட்ட பல தடைகள் உங்களுக்கு வந்திருந்தாலும் அப்படி ஏற்பட்ட தடைகளை நீக்கி விரைவில் நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது ஒரு மனக்குறைவாக தாங்க இருக்கும். சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எளிமையான இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் செஞ்சுட்டு வரணுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா விரைவில் சொந்த வீடு கட்டும் யோகம் அமையும். குலதெய்வம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு பரம்பரையில் பல தலைமுறைகளுக்கு முன்பு வாழ்ந்த மறைந்த ஆண் அல்லது பெண்ணை கடவுளாக பூஜித்து வணங்கப்படும் தெய்வமாகுங்க. ஒரு குடும்பத்தை எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் காக்கும் சக்தி குலதெய்வ வழிபாட்டிற்கு உண்டு. சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்றால் முதலில் செவ்வாய் பகவானுடைய அருளும் குலதெய்வத்தின் அருளும் நம்ம பெறணுங்க. இவர்களின் அருளை பெற்றாலே போதுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் சொந்த வீடு கட்டி முடித்து விடலாங்க. குலதெய்வத்தின் அருளை பெற இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம செய்யணுங்க. வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் முதலில் தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும். குலதெய்வ கோயிலுக்குள் சென்று ஒரு முறை தெய்வத்தை வணங்கிவிட்டு வெளியே வந்து விடுங்கள். பின்பு கோவிலின் வெளியே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு அமர்ந்து 27 அகல் விளக்கில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மேற்கு நோக்கியவாறு நீங்கள் தீபம் ஏற்றணுங்க. இந்த அகல் விளக்குகளை 9 9ஆக வைத்து 3 வரிசையில் வைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த வரிசைக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் பச்சை கற்பூரத்தை வைத்து கற்பூரத்தை ஏற்றுங்கள். பின்னர் உங்கள் இரு கைகளையும் கூப்பி தீபத்தை பார்த்து சொந்த வீடு அமையும் வாய்ப்பை தர வேண்டும் என மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள் சென்று ஒரு முறை கோவிலை சுற்றி கோவிலில் இருந்து மண் எடுத்து கொண்டு வந்து வீட்டிற்கு வந்துருங்க. நீங்கள் எடுத்து வந்த மண்ணை ஒரு சிறிய மண் பாண்டத்தில் வைத்து பச்சை நிற துணியால் மண்பாண்டத்தை கட்டி பூஜை அறையில் வச்சு விடுங்க. நீங்கள் தினமும் விளக்கேற்றும் பொழுது இந்த மண்பாண்டத்திற்கு தீபாராதனை காட்டி பூ வைத்து வழிபட்டு வாங்க. இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவும் நல்லதுங்க. குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருவரோட குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்களை வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து வந்த சில நாட்களிலே விரைவில் வீடு கட்டி விடுவீர்கள் அல்லது வாங்கி விடுவீர்கள்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.